ஹாய், நான் இப்போ இந்த ரூபிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இதை எப்படி சீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். இப்படி இந்த ரூபிக்ஸ் கியூபை லைட்டாக இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இது உங்களால் ஈஸியாக டிஸ்லோகேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் எது மாதிரி தேவையானது இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். திரும்பி இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் 6 சைடு இருக்குது. இது நான் இதை சஃபல் பண்ணுறேன். ரேண்டமாக தான் சஃபல் பண்ணுறேன். இதில் கால்குலேஷன்ஸ் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு இது மெத்தட் சொல்கிறேங்க. நான் கண்டிப்பாக ஓகே, ஆல்மோஸ்ட் சஃபில் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நான் சொல்லும் போது சில ஃபார்முலாஸில் சொல்லுவேன். நான் இப்போ நீங்கள் இப்படி பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு ஃப்ரண்ட், ரைட், அப், டவுன், லெஃப்ட். ஓகே, லெஃப்ட். நான் இதில் ஃபார்முலாஸில் வெறும் ரைட் அப்படின்னு சொன்னேன்னா ரைட் சைடை கிளாக் வைஸில் சுற்றணும். கிளாக் வைஸ். ஓகே, கிளாக் வைஸ்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரைட் இன்வெர்டட் அப்படின்னு சொன்னேன்னா ரைட் சைடை ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, இதே ஃப்ரண்ட் அப்படின்னா ஃப்ரண்ட் கிளாக் வைஸ், ஃப்ரண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். அதே மாதிரி லெஃப்ட் கிளாக் வைஸ், லெஃப்ட் ஆன்டி கிளாக் வைஸ், அப் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, டவுன் 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 இன்வெர்டட். ஓகே, பேக் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த ஃபார்முலாஸும் நம்ம பேக் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, அடுத்தது இந்த நாலு பீஸ் 1 2 3 4 இந்த 4 வந்து எட்ஜ் பீசஸ், இந்த 4 வந்து கார்னர் பீசஸ். ஓகே, முதல்ல நம்ம சால்வ் பண்ண போகிறத இப்படி அப்பில் எடுத்துப்போம், அப் சைடில் எடுத்துப்போம். க்ரீன் இந்த சென்டர் பீஸ் தான் அந்த சைடில் என்ன வரப்போகுதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணக்கூடிய பீஸ் இது. இப்போ இந்த சைடில் இந்த சென்டர்லேருந்து ஒயிட் இருக்கிறதுனால இந்த சைடு ஃபுல்லாக ஒயிட் தான் வரப்போகுது. இங்கே க்ரீன், இங்கே எல்லோ, இங்கே ப்ளூ, இங்கே ரெட் அண்ட் இங்கே ப்ளூ. ஓகே, தட் இஸ். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சைடு சால்வ் பண்ணலாம்னு வச்சுப்போம். இந்த சைடு ரெட் சைடு சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளோட எய்ம் வந்துட்டு இந்த கிராஸ் இந்த 4 எட்ஜ் பீஸையும் சால்வ் பண்ணுறது தான். சால்வ் பண்ணுறதுனா சும்மா சாதாரணமாக இல்லை. இங்கே கரெக்டாக இப்படி சால்வ் பண்ணும்போது இந்த க்ரீன் வந்து மேட்ச் ஆகணும், இங்கே ரெட் வந்து இங்கே க்ரீன் மேட்ச் ஆகணும், அதே மாதிரி இங்கே ஒயிட் மேட்ச் ஆகணும், இங்கே ப்ளூ மேட்ச் ஆகணும், இங்கே ஒயிட். அது மாதிரி 4 சைடு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த எட்ஜ் பீஸ் சால்வ் பண்ணுறதுக்கான சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரெட் பார்த்துட்டு எட்ஜ் பீஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஒரு எட்ஜ் பீஸ் இருக்குது, இந்த ஒரு எட்ஜ் பீஸ் இருக்குது. அந்த எட்ஜ் பீஸோட அப் சைடு எதுன்னு பாருங்கள். அந்த எட்ஜ் பீஸோட மேலே உள்ளது என்ன இருக்குதுன்னு பாருங்கள். வேறு கலர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். க்ரீன் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் வந்துட்டு உங்களோட ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு வச்சுட்டு இந்த எட்ஜ் பீஸ் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த க்ரீன் இருக்கனால இந்த க்ரீன் மேலே இருந்துச்சுன்னா க்ரீன் வந்துட்டு இது ரைட் சைடில் வர மாதிரி வச்சுக்கோங்க. தட்ஸ் இட். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு தடவை ரொட்டேட் பண்ணுங்கள். க்ரீன் அலைன் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா சாரி இது கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. ரொட்டேட் பண்ணிங்கன்னா இங்கே ரெட் மேட்ச் ஆயிடுச்சு, இந்த சைடு க்ரீன் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. இது மாதிரி தான். இது மாதிரி இப்போ அடுத்த இன்னொரு எட்ஜ் பீஸ் நீங்கள் தேடுறீங்க. இன்னொரு எட்ஜ் பீஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ரெட் கலர், இன்னொரு ரெட் கலர் இருக்குது. அந்த ரெட் கலரை நீங்கள் இப்படி க்ரீன் தான் இப்போ நீங்கள் வந்து சால்வ் பண்ணிகிட்டு இருக்கிறது ரெட். ஓகே, நீங்கள் ரெட்டை தான் அப்பில் பிடிச்சிக்கணும். இங்கே ஒரு ரெட் பீஸ் இருக்குது. அதனால் இதில் டாப் லேயர் கொண்டு வாங்க. இது டாப் லேயர், இது டாப் ஃபேஸ். ஓகே, டாப் லேயரில் வந்துடுச்சு. இந்த டாப் லேயரில் வந்துடுச்சு. ஓகே, ரெட்டு. ஆனால் டாப் ஃபேஸில் எல்லோ இருக்குது. அந்த ரெட்டோட அதர் கலர் வந்து எல்லோ இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. எல்லோ ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த இது சால்வ் பண்ணும்போது ஒன்று நீங்கள் அந்த மேலே இந்த டாப் ஃபேஸில் உள்ள எல்லோ லெஃப்ட்டில் இருக்கணும், இல்லாட்டி ரைட்டில் இருக்கணும். ஃப்ரண்ட்லேயே பேக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணி லெஃப்ட்லேயே ரைட்லேயே கொண்டு வந்துக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் லெஃப்ட்டில் தான் இருக்குது. அதனால் டேரெக்டாக இதை நீங்கள் இப்போ ரொட்டேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. அதனால் இப்போ ஜஸ்ட் இந்த ஃப்ரண்ட்டை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா எல்லோ, ரெட், க்ரீன் சால்வ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்த எட்ஜ் பீஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த இருக்குது ஒரு எட்ஜ் பீஸ். ஓகே, ஜஸ்ட் இதை ரொட்டேட் பண்ணுங்கள்.
ரொட்டேட் பண்ணி டாப் லேயர் கொண்டு வரீங்க. ஓகே, டாப் லேயருக்கு வந்துருச்சு. ரெட் வந்து டாப் லேயருக்கு வந்துருச்சு. டாப் ஃபேஸில் ப்ளூ இருக்குது. ஓகே, இந்த ப்ளூ இருக்கிறதுனால ப்ளூ நீங்கள் ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போன இதுலேயும் அதுக்கு முந்தின இதுலேயும் ஒன்று ரைட்டில் இருந்துச்சு, இல்லை லெஃப்ட்டில் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஓகே, இப்போ இது நீங்கள் ரைட்லேயோ லெஃப்ட்லேயே கொண்டு வரணும். ஸோ ஜஸ்ட் இது ஏதாவது ஒரு சைட் நீங்கள் இந்த சைடு வேணாலும் எந்த சைடு வேணாலும் ரொட்டேட் பண்ணலாம். இப்படி ரொட்டேட் பண்ணால் லெஃப்ட்டில் கொண்டு வர முடியும் உங்களால். இப்படி ரொட்டேட் பண்ணால் ரைட்டில் கொண்டு வர முடியும். நீங்கள் வந்துட்டு இப்போ ரைட்டில் கொண்டு வர மாதிரி வச்சுக்கலாமே. ரைட்டில் கொண்டு வந்துட்டீங்க. ஆனால் நீங்கள் இப்படி கொண்டு வரும்போது நீங்கள் ஒன்று மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் ரைட்டில் கொண்டு வரும்போது இந்த சேர்த்து வச்சுருக்கிறத நீங்கள் வந்து கலைக்கிறீங்க. ஓகே, சரிங்களா? கலைச்சிட்டீங்க. ஆனால் அதை பற்றி இப்போ ஒரி பண்ண வேண்டாம். இந்த ப்ளூவை நீங்கள் இதோட மேட்ச் பண்ணிவிட்டு ரைட்டில் கொண்டு வந்து இந்த ப்ளூவை மேட்ச் பண்ணிவிட்டு திரும்பி இதை ரொட்டேட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ ஜாயின் ஆயிடுச்சு. மேலே உள்ளதை நம்ம எப்பவுமே கலைக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் எத்தனை தடவை ரொட்டேட் பண்ணாலும் நீங்கள் திரும்பி அதே சைடில் இன்வெர்ட்டடாக நீங்கள் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ப்ளூ ரெட் வந்துருச்சு. அதனால் ஒரு ரொட்டேட் பண்ணி அந்த ஃப்ரண்ட் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிங்கனாலே போதும், வந்துடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் எட்ஜ் காயின், இன்னொரு எட்ஜ் காயின் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த இருக்குது எட்ஜ். இது ஏற்கனவே இங்கே எட்ஜ் இந்த ஒயிட்டோட மேட்ச் ஆகி தான் இருக்குது. அதனால் ஜஸ்ட் இதை ரொட்டேட் பண்ணாலே போதும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த கிராஸ் சால்வ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் இப்போ கிராஸ் சால்வ் பண்ணனால அடுத்தது இந்த 4 கார்னர் பீஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேயா? இந்த 4 கார்னர் பீஸ்க்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இந்த பாட்டம் லேயரில், பாட்டம் ஃபேஸ் கிடையாது, இது பாட்டம் லேயர். ஓகே, இது பாட்டம் லேயர்னு சொல்லுவேன், இது பாட்டம் ஃபேஸ்னு சொல்லுவேன். இது டாப் லேயர், இது டாப் ஃபேஸ். ஓகே, இந்த பாட்டம் லேயரில் ரெட் கலர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு ரெட் கலர் இருக்குது. ரெட் கலரோட அதர் சைட்ஸ். ஓகே, ரெட், ப்ளூ, எல்லோ, ரெட், ப்ளூ, எல்லோ. அப்போது இந்த கார்னர் பீஸ் எங்கே மேட்ச் ஆகணும்னு நீங்கள் பார்க்கணும். ஓகே, ரெட், ஹியர் ரெட், ப்ளூ, எல்லோ. இந்த 3 கலர் வர்ற இடத்துல தான் அந்த இந்த மேட்ச் பீஸ் இங்கே இருந்தால் நம்ம அங்கே பார்த்த ப்ளூ கலர் அந்த ரெட் கலர் பீஸ் வந்து இங்கே தான் மேட்ச் ஆகும். ஓகே, ஏன்னா ரெட் இருக்கு, இந்த சென்டருக்கு என்ன பார்க்கணும், ரெட், ப்ளூ, எல்லோ. நம்ம இங்கே பார்த்த ரெட் கலரில் பாருங்கள், ரெட், ப்ளூ, எல்லோ இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல அது மேட்ச் ஆக போகுது, இந்த இடத்துல தான் மேட்ச் ஆக போகுது. ஓகே, அதை உங்களோட ரைட் சைடு லேயரில் டாப் இப்போ அப் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு நீங்கள் கொண்டு வந்துக்கணும். இந்த இடத்துல மேட்ச் பண்ணணுமோ அதை வந்துட்டு உங்களோட ரைட் சைடில் கொண்டு வந்துக்கணும். ஓகே, இந்த ரைட் சைடு பாட்டமில். ஓகே, இப்போ அந்த கீழே உள்ள அந்த காயினை எந்த காயின் வச்சு மேட்ச் பண்ண போகிறோமோ அந்த காயினை டேரெக்டாக இதாக இருக்குது. ரெட், எல்லோ, ப்ளூ, ரெட், எல்லோ, ப்ளூ. அப்போது அது டேரெக்டாக கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போது இது நீங்கள் டேரெக்டாக கீழே கொண்டு வரும்போது இந்த மேலே உள்ள ரெட் கலர் வந்து ஒன்று ரைட் சைடில் இருக்கும், இல்லாட்டி ஃப்ரண்ட் சைடில் இருக்கும். ரைட் சைடில் இருந்தால் ஒரு ஃபார்முலா இருக்குது, ஃப்ரண்ட் சைடில் இருந்தால் ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்கிறனால ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா உங்களுக்கு. டவுன், ஓகே, ஃப்ரண்ட், டவுன் இன்வெர்டட், ஃப்ரண்ட் இன்வெர்டட். தட்ஸ் இட். சால்வ் பண்ணிட்டீங்க. அந்த பீஸ் சால்வ் பண்ணிட்டீங்க. ஓகே, திரும்பி இப்போ நீங்கள் லுக் அவுட் ஃபார் அதர் ரெட் காயின். இந்த பாட்டம் லேயரில், பாட்டம் ஃபேஸ் கிடையாது, பாட்டம் லேயர் இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, இதோட அதர் சைட்ஸ் பாருங்கள், ரெட், ஒயிட், க்ரீன். அப்போ இந்த காம்பினேஷனில் எந்த கார்னர் இருக்குன்னு பாருங்கள், ரெட், ஒயிட், க்ரீன். அப்போ இந்த பீஸ். ஓகே, அது உங்களுக்கு ரைட் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கு நேராக அந்த இதை மேட்ச் பண்ணி தான் இருக்குதுங்க. மேட்ச் ஆகாமல் இந்த சைடு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணி மேட்ச் பண்ணிக்கோங்க. கீழே மேட்ச் பண்ணியாச்சு. இந்த இடம் ஃப்ரண்ட்டில் இருக்குது. போனதோட ரைட்டில் இருந்துச்சு. ரைட்டில் இருந்தனால ஒரு ஃபார்முலா, இந்த இடம் ஃப்ரண்ட்டில் இருக்குது ரெட் கலர். ஓகே, அதனால் இதுக்குள்ள ஃபார்முலா பார்த்துக்கோங்க. டவுன் இன்வெர்டட், ரைட் இன்வெர்டட், டவுன், ரைட். அவ்வளோதான். ஓகே, டவுன் இன்வெர்டட், ரைட் இன்வெர்டட், டவுன், ரைட். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த சைடு நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்க. திரும்பி இன்னும் ரெட் காயின் எங்கே இருக்குன்னு பாருங்கள். கீழே இந்த டாப் லேயரில் ரெட் காயின் இருக்குதான்னு பாருங்கள். டாப் லேயரில் ரெட் காயின் இல்லை. பாட்டம் லேயரில் ரெட் காயின் இல்லை, பாட்டம் ஃபேஸ்லேயே ரெட் காயின் இல்லை. ஸோ அவன் டாப் லேயரில் தான் இருக்கும். டாப் லேயரில் இந்த ஒரு ரெட் காயின் இருக்குது. அதாவது மேட்ச் ஆகாத ரெட் காயின் இருக்குது இங்கே. ஓகே, அப்போ இந்த ரெட் காயினை நீங்கள் பாட்டம் லேயருக்கு கொண்டு வர போகிறீங்க.
ஜஸ்ட் இது எந்த சைடு இருக்குதோ அது ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணோடனே பாட்டம் லேயருக்கு வந்துச்சு. பாட்டம் லேயருக்கு வந்தோடனே இந்த பாட்டம் லேயரை ஒரு தடவை ரொட்டேட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு சைடு. மேக்ஸிமம் நீங்கள் இப்போ ரைட் சைடு ரொட்டேட் பண்ண, ரைட் சைடில் தான் இந்த இது க்ரீன், இந்த ரெட் கலர் இருக்குது, அதை நீங்கள் பாட்டம் லேயர் கொண்டு வர போறீங்கன்னா ரைட் இன்வெர்டட், டவுன் இன்வெர்டட், ரைட் டவுன், இதுதான் ஃபார்முலா. சாரி, ரைட் டவுன். ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாட்டம் லேயரில் பழையபடி இந்த ரெட் காயின் வந்துருச்சு. அது இனிமேல் அதர் சைட்ஸ் நீங்கள் பாருங்கள், ரெட் எல்லோ க்ரீன், ரெட் எல்லோ க்ரீன். அப்போ இந்த பீஸ் தான் அது வரணும். ஸோ அது ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி அதுக்கு கீழே மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் பண்ணியாச்சு. மேட்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் இருந்தால் அந்த ஃபார்முலா டவுன், ஃப்ரண்ட், டவுன் இன்வெர்டட், ஃப்ரண்ட் இன்வெர்டட். ஓகே, இப்போ இன்னும் சால்வ் பண்ணாத பீஸ் இது ஒன்று தான். கீழே டாப் லேயர், பாட்டம் லேயரில் இந்த இருக்குது ரெட் பீஸ். ஸோ இதை அதோட மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கிறனால ஃபார்முலா டவுன் இன்வெர்டட், ரைட் இன்வெர்டட், டவுன், ரைட். அவ்வளோதான். நம்ம இப்போ ஒரு சைட் சால்வ் பண்ணிட்டோம். ரெட் கலர் சைட் சால்வ் பண்ணிட்டோம். ரெட் கலர் சைட் மட்டும் சால்வ் பண்ணல, ரெட் கலரோட சேர்த்து இந்த டீ சால்வ் பண்ணியிருக்கிறோம். எல்லா சைட்லையும் இந்த ஃபர்ஸ்ட் லேயர் சால்வ் பண்ணியிருக்கிறோம், சென்டர் லேயரோட மேட்ச் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இனி நம்மளோட அடுத்த எய்ம் வந்துட்டு இந்த ரெண்டு பாட்டம் லேயர் சால்வ் பண்ணுறது. இந்த லேயர் சால்வ் பண்ண போகிறோம், இந்த செகண்ட் லேயர், மிடில் லேயர். ஓகே, அதை நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.